ஸ்கிரீன் ஷேர் ஆகுது தானே? புரியலடா. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது தானே? ಹೌದು ಹೌದು ಹೌದು. அவனுக்கு சொல்லு, தெரியுமா சர்வேஷ், உனக்கு தெரியுமா என்ன பண்ணிருக்கானு நிதிஷ்? சர்வேஷ் இப்போ நான் பண்ண வந்து என்னன்னா, நம்ம எக்ஸல் இல்ல சிஎஸ்டி அந்த ஃபைல்லாம் இருக்குல்ல. ஹலோ. இந்த மாதிரி ஃபைல்லாம் நம்ம அப்லோட் பண்ணோம்னு வச்சுக்க, நேற்று நக்குல நான் சொன்னாங்களே அந்த கிரியேட் பண்றது, கிரியேட் பட்டன் வச்சு. ஆமா ஆமா. டேய் ரீலோட் பண்ணு பேஜ். ஓகேண்ணா. ஓகேவா. இந்த இதில் நம்ம சூஸ் ஃபைல் கொடுத்து நம்ம ஃபைல் அப்லோட் பண்றோம்னு வச்சுக்கோவே. ஓகே. நம்ம கீழே டேபிள் வரும். ஆனா இதுல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இது கீழேயே போயிருதுண்ணா, மேல வர மாட்டேங்குதுண்ணா. அது நீங்க லாகின் பண்றீங்களாண்ணா? ஓகே சரி. சரி அடுத்து காட்டு. அவ்வளவுதானா? ஆனா வேற என்ன இதான் பண்ணீங்களே எப்படின்னா எனக்கு புரியல. இன்சர்ட் பண்ணியா, டேபிள் இன்சர்ட் பண்ணியா இல்லையா? ஆனா டேபிள் இன்சர்ட் பண்ணி புரியல. நீங்க என்ன லோட் டேட்டா கொடு, லோட் டேட்டா கொடு. ஆனா இது வந்து அந்த டேட்டா லோடுன்னு இருந்தது அந்த ப்ராசஸ்ல. நான் வந்து அந்த டிஎம்எல் அந்த இது மாத்தினேன், ஆட்டோமேட்டிக். சரி ஓகே. இது ஒண்ணும் இல்லடா சர்வேஷ், ஒரு எக்ஸல் ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம டைரக்டா டேபிள்ல ஹிட் பண்ண வைக்கிறோம். ஓகே. என்னன்னு பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேண்ணா. இதுதானே? நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓ ஷேர் பண்ணவே இல்லை, சாரிடா. ஆமா. இதுதானா? ஆமா. சரி ஓகே. நீ என்னென்ன பண்ண? நான் இது அப்படியே அந்த யூடியூப் பார்த்து சேனல் பார்த்து அப்படியே அவங்க கிரியேட் பண்ற மாதிரி பண்ணேண்ணா. பண்ணிட்டு நானா டேபிள் பண்ண மாதிரி பண்ண, அது ஓகே. ஓகேண்ணா. என்ன பண்ணேன்னு தெரியாமையா பண்ண? இல்ல அப்படியே டேபிள்ல கிரியேட் பண்ண வந்தானே ஒரு பட்டன். அத வச்சு என்ன பண்ண போற நீ? அத வச்சு தான எங்கடா அந்த பட்டன் பாருன்னா பட்டனே காணோம்.
டேய் எங்க இருந்து ஆட்டையப்பட்ட ஏன்னா எங்க இருந்து நான் இது ஆட்டையப்பட்ட மொத்தமா நான் பண்ணதே ஒரு 10 நிமிஷம்குள்ளேயே முடிஞ்சிருச்சுண்ணா. ம் அது எப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த யூடியூப் சேனல் பார்த்தேன். ஓகே பார்த்தா அவங்க அப்படியே எல்லாம் இருந்ததா அப்படியே. ஆனா நான் இதெல்லாம் அடிக்கவே இல்லை கோடே. நம்ம அந்த ஆப் அந்த டேட்டா இருக்கும்ல, ம் அதுல போய் அப்படியே கிளிக் பண்ணி கிரியேட் பேஜ் கொடுத்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இதாயிடுச்சுண்ணா. புரியல இந்த கோட் நீ அடிக்கவே இல்லையா? ஆஹா இல்லையேண்ணா. எப்படி அப்படி வந்துச்சு? ஆனா அந்த ஒரே நிமிஷம் அந்த இதுல நான் ஆப் பில்டர் இருக்குல்லண்ணா, ஆ அதுல நம்ம இதை ஓபன் பண்ணிக்கிட்டேன் நான் அந்த XXBIT-ல. ஓகேவாண்ணா? ம் அப்புறம் ஷேர்டு காம்போனன்ட்ஸ் கொடுத்துட்டேண்ணா. இதுக்கா XXBYT இதுக்கா? அதுல நான் போனேண்ணா. அதான். சரி இதுக்கு போயிட்ட. இதுக்கு ஷேர்டு காம்போனன்ட்ஸ் போனியா? ஆமாண்ணா. ஓகே போயிட்ட. அதுல டேட்டா சோர்ஸ் இருக்குல்லண்ணா, ஆமா டேட்டா லோட் டெஃபினிஷன் கொடுத்தேன். ஓகே நெக்ஸ்ட் அதுல கிரியேட் பண்ணணும்னா நம்ம கிரியேட் கொடுத்துக்கலாம்னா, இல்லாட்டி இது பண்ணி டேபிள் அதாவே மெர்ஜ் ஆயிருதுண்ணா. நம்ம டேபிள் நேம் செலக்ட் பண்ண வரும். ம் 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 ஓகேவாண்ணா? ஓகே அது டேபிள் நேம் நம்ம கொடுத்து, நீங்க சொன்னீங்களா நேத்து அந்த மேப் பண்றதுக்கு இந்த சைடு ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்தா அங்க ஸ்டூடெண்ட் நேம்னு. ஆமா இதுலயே அடுத்த நெக்ஸ்ட் பேஜ்லயே பாத்தீங்கன்னா வரப்ப ஃபைல் வந்து நமக்கு சூஸ் பண்றது கேட்கணும். பட்டனா இது கிரியேட் பண்ற மாதிரி கேக்குறீங்களா இல்ல காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரியா? சூஸ் பண்ற மாதிரி நான் இதுதான் ஆப்ஷன். லோடிங் மெத்தட். ஓகே இது ஓகே. அப் அண்ட் மெர்ஜ் ரீப்ளேஸ் இது ஓகே. ம் ஓகேண்ணா. அப் அண்ட்னா தெரியும் தெரியும்ல. அப் அண்ட் என்ன ஆகும்னா ஆல்ரெடி இருக்க டேட்டாவோட மீதி போய் அட்டாச் ஆயிக்கும். ஆமாண்ணா. ரீப்ளேஸ்னா ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை தூக்கி விட்டு இந்த டேட்டா போயிடும். ஓகேண்ணா. ஸோ அதுதான் லோடிங் மெத்தட். ஓகே ஆனா அதுக்கப்புறம் நான் அந்த சூஸ் ஃபைல் அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு அது சாம்பிளுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் கேட்டது நான் அப்லோட் பண்ண சொல்லி. ஓகே அதை அப்லோட் பண்ணேன். நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி அந்த மாதிரி இருக்க டேட்டா ஒரு 10 எக்ஸல்ல காப்பி பண்ணி எங்க எங்க அப்லோட் பண்ண? ஆனா நெக்ஸ்ட் அந்த கிரியேட் கொடுக்கணும்ண்ணா நம்ம. ஓகே அது ஓகே கிரியேட்ல. ஆமாண்ணா. அப்படியே ஒவ்வொரு பேஜா வந்ததுண்ணா. அது கொடுத்ததுக்கப்புறம் சாம்பிள் டெக்ஸ்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல வந்துட்டு நம்ம கொடுத்த சாம்பிள் டெக்ஸ்ட் ஒரு டேபிளாகவும் அந்த மேப் பண்றதுக்கு அந்த டேபிள் நம்ம கொடுத்தோம்லண்ணா அதுவும் கரெக்டா அதுல இருந்ததுன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்ண்ணா. அந்தந்த காலத்துக்கு நேரா நம்ம செலக்ட் பண்ண அந்த டேபிளோட நேம் வரும்ண்ணா, காலம் நேம். அதுல இப்போ இந்த சைடு ஸ்டூடெண்ட் ஐடி இருந்ததுன்னா சாம்பிள் டெக்ஸ்ட், இந்த சைடு மேப் பண்றதுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி டேபிள் நேம்ல இருந்தா அது கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஏய் சூப்பர்ரா. புரிஞ்சு புரிஞ்சு பண்ணியா இல்ல சும்மா பண்ணியா? அவங்க பண்ண திரும்ப திரும்ப பண்ணிருந்தாங்க. நானும் அப்படியே இதுல ஸ்கிராட்ச் கொடுத்தேண்ணா. இந்த இதுல டேபிள் நேம் நேம் வந்து நம்மளா டேட்டா லோட் அது மாதிரி அடிச்சேண்ணா ஸ்டூடெண்ட்டுக்கு. ம் 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 ஓகே. ஆனா எனக்கு இந்த இதுல புரியாது அந்த இதுதானா, நம்ம டேபிள்ல அந்த லோட் பண்ணோம்னா அது கீழே இறங்குதுலண்ணா அந்த நேம், அது கரெக்டா மேலேயே வரல. அதானா. ஓகே இரு என்னன்னு பாப்போம். எக்ஸல் ஃபைல் எடுத்து டிரா பண்ணுமா? ஆமாங்க. எதுவோ பண்ணிருக்கடா. ஆனா எனக்குமே புரியலடா என்ன பண்ணிருக்கேன்னு.
சரி விட்டுரு. ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகேண்ணா. இப்போ நான் வரேன். நான் பண்றதை பாருங்க. எனக்கு நீதான் கைட் பண்ணணும், எனக்கு தெரியாது இது. ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களா பண்றது வந்துட்டு புது கான்செப்ட் பேர் R&Dன்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது என்னன்னா, நம்மளுக்கு தெரியாத விஷயம் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டா? ஒண்ணுலயே ஏகப்பட்ட இது பண்ணலாம். சோ அதுக்கு நம்ம இனிஷியலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு புது ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு வரப்போகுது, அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படிதான் இருக்கணும்னா, இப்ப நான் சொன்ன பத்தி உனக்கு காலையில கால் பண்ணி இதை பண்ணடா அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனி அந்த நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தரான் பாத்தியா, அவன் வந்து நம்மள்ட்ட கேட்பான், நீங்க இது முன்னாடி பண்ணிருக்கீங்களான்ட்டு. பட் அது கம்பெனியா என்ன சொல்லுவாங்கன்னா, பண்ணிருக்கோம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் அவன் பில்லிங் தருவான், அவன் ப்ராஜெக்ட் உனக்கு தருவான். இல்லைன்னா பண்ணவன்ட்ட போயிடுவான். ஓகே சோ அப்ப என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு POC வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுவானுங்க. POCனா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ஓகே உன்னோட கான்செப்டோட ப்ரூஃப். நீ உண்மையாலுமே பண்ணிருக்கியா இல்ல பண்ண மாதிரி எனக்கு பண்ணி காட்டுன்னு வானுங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு போய் அவன்கிட்ட டெமோ காட்டணும். ஓகே சோ அப்படி காட்டும்போது அவன் என்ன பண்ணுவான், ரைட் ஓகே இவங்க பண்றானுங்க அப்படின்ட்டு சொல்லுவானுங்க. ஸோ இதனாலதான் இதுதான் இதோட பெனிஃபிட். ஓகே ஸோ இப்போ நான் ஒரு புது அப்ளிகேஷன் கிரியேட் பண்றேன். நேம் வந்துட்டு அப்லோட்னு வச்சுக்கிறேன். ஓகே எனக்கு வேற எந்த அப்ளிகேஷன் வேணாம், நான் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றேன். ஓகே நான் இப்போ வந்து ஷேர்டு காம்பனன்ட்ஸ் போறேன், டேட்டா லோட் டெஃபினிஷன்ஸ் வரேன். நான் கிரியேட் ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நான் டேபிள் எடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே இது போத்திக் ஆனிட். ஓகே ஸோ நான் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே டேட்டா லெவல் டெஃபினிஷன் போயிட்டேன், கிரியேட் பண்றேன். ஓகே ஃப்ரம் ஸ்கிராட்ச். ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நேம் ஓகே பல்க் எக்ஸல் அப்லோட். ஸோ டேபிள் இந்த தான் நம்மளோட ஓனர்ல இருந்து நீ தான், உன்னோட பேர் தான் டேபிள் நேம். ஓகே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சாம்பிள் டேட்டா. சரி ஓகே இதுக்கு நம்ம ஒரு எக்ஸல் ஃபைல் ரெடி பண்ணலாம். ஓகே
ஓகே, நான் காலம் எடுத்துட்டேன். ஒரு சாம்பிள் டேட்டா ரெடி பண்றேன். ஓகே, நீ காலம்ஸ்ல ஃபிட் பண்ணியா, காலம்ஸ்ல ஃபிட் பண்ணலையாடா? ஆனா காலம்ஸ் போட்டேண்ணா. போட்டியா? எத்தனை காலம் போட்ட? ஒரு 10ண்ணா.
ஓகேவா, நான் இப்போ வந்து சாம்பிள் டேட்டா ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்றேன். ஓகேவா, அதை நான் சேவ் பண்ணிட்டேனா? ஸோ இப்போ அகைன் வந்துட்டு இங்க போயிட்டு நான் வந்து ஃபைல ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ மேப்பிங் இங்கே வந்துருச்சு. ஆமா. கரெக்டா, நம்ம டேபிள்ல இருக்கிறத வச்சு இங்க வந்துருச்சு. கரெக்டா? ஆமா. ஓகே. ஓகே, நான் அதை கொடுத்துட்டேன். ஹெட் ஐடி வேணா பிரைமரி கீயா செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்கிப் ரோஸ். ஸ்கிப் ரோனா என்னதுன்னா, இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோ. கரெக்டா? ஆமா. ஸோ இது நம்மளுக்கு என்ட்ரி ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு டேட்டால இருந்து என்ட்ரி ஆனா போதும். நம்ம காலம் மேப்பிங் தான் அது போட்ட காலம் மேப் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் இது இன்சர்ட் பண்ண வேணாம், எனக்கு இங்கிருந்து இன்சர்ட் ஆனா போதும். கரெக்டா? இதுதான் ஸ்கிப் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. உனக்கு எத்தனை ரோ ஸ்கிப் பண்ணணுமோ நீ போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ எப்பவுமே ஹெட்டிங்கா இருக்கும். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஓகே. ஏன்னா இது ஹெடர் இருக்கனால காலம் வந்துட்டு அப்படி எடுத்துக்கிச்சு மாறி மாறி. ஓகே. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு கண்டென்ட் ஹெடர்ஸ் வந்து தூக்கிட்டேன். ஓகே. ஸோ தூக்கும்போது உனக்கு இந்த டிஃபால்ட்டா எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் வந்துருச்சு. ஓகே. ஓகே, மற்றதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியல. இப்போ மேப் 2 கொடுக்க தேவையில்லையா? மேப் 2வா? தேவையில்லை போலயே. இரு. ஓ ஆமாண்ணா, நம்ம ஃபர்ஸ்ட் மேப் கொடுத்தாச்சுல. சரி, நான் பேக் போயிட்டு திரும்பி வரேன். ஓ மேப் பண்ணணும். ஏன் இதுக்கு முன்னாடி மேப் ஆகி வந்துருந்துச்சுல? ஆமாண்ணா. ஏன் தானாவே ஆயிடுச்சு? ஒரு இது சில இது மேப் ஆகாதுண்ணா. ஓகே, அந்த இதுக்கு நேரா மேப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மேப் பண்ணுவோம். ஒரே நிமிஷம் இருங்கடா. ஓகே. வீட்ல உனக்கு எவ்வளவு நேரத்துல வரணும்? 5 நிமிஷம் வர சொல்றேன். இந்த வர சொல்றேன். நீ சொன்ன அப்ப அங்கேயே சொல்லணும்ல, வர சொல்லி. சரி, ஓகே, இதான் நான் வர சொல்றேன்.
கவின் போயிட்டு லேப் பாயிண்ட் வா. சார்ஜர் வேண்டியது வாங்கிட்டு. சர்வேஷ் புரியுதா உனக்கு? புரியுது, நான் பார்த்துட்டு தான். ரியல் டைம்ல இப்படி தானே இருக்கும், இத்தனை காலம்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே. ரொம்ப நேரம் மேப் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கா? ஏன் 28 தான் வந்திருக்கு? சரி, ஓகே, பாப்போம். சோ இதுல பேஜ் அதுவா கிரியேட் ஆகுமா? ஆமாண்ணா, இதான் அந்த ஹோம் பேஜ்ல வரதுக்குண்ணா. சோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துருமா? ஆமாண்ணா, இப்போ அதுல கோடெல்லாம் இருக்கும், அப்படியே வந்துடும். நம்ம ஃபைல் அப்லோட் பண்ண அவ்வளோதான். அவ்வளோதான். இவ்வளவுதானா? ஆமா. எல்லாம் ஓகே. இது மட்டும் ஓகே. சோ செகண்ட் ரோ கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ரோ நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆமா. அப்புறம் இதுல அந்த சீக்வென்ஸ் நம்பரும் வருதுண்ணா. அந்த 1 2ங்கிறது தான் சீக்வென்ஸ் நம்பர்னு நினைக்கிறேன். இல்லடா, இது நான் கொடுத்ததுடா. ஓ சரிண்ணா. 1 2 நான் கொடுத்துருக்கேனா? ஓகே ஓகே. ஆனா கொஞ்சம் காலம்ஸ் தான் வருது. சரி, நான் லோட் டேட்டா கொடுக்குறேன். இன்ட்ரோ ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. சோ இதுக்கு அடுத்து நம்ம சேஞ்சஸ் பண்ணலாமா அதுல? அண்ணா இதுக்கு அடுத்து நம்ம சேஞ்சஸ் பண்ணலாமா? பாத்தியா? சேஞ்சஸ் பண்ணா அப்பா. ஆனா வீடியோ முடிஞ்சிருச்சு அதுக்குள்ள. ஓகே. சோ நான் டேட்டா லோட் பண்ணிட்டு நான் பேட்ச் கிரியேட் பண்ணிட்டு கூட போலாம். ஓகே.
சரி இரு. இப்போ ஒன்று பண்ணுவோம். நான் ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்றேன். ஓகே ஓகேண்ணே. என்ன பண்றேன், இன்டராக்டிவ் கிரிட்டா வச்சுக்கிறேன். ஸோ டேபிள் இந்த டேபிளே போட்டுக்கிறேன். பேஜ் நம்பர் என்ன வந்துச்சு? பேஜ் நம்பர் பார்க்கவே இல்லைண்ணா. மூணு காட்டுக்கண்ணா. 3 தான் வந்துச்சு பேஜ். 3 ஓகேண்ணா. ஸோ எனக்கு வந்து இது வந்து ரிப்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த ரிப்போர்ட் ரன் பண்றேன். ஓகே இதெல்லாம் இருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன், இன்டராக்டிவ் கிரிட் தான் வச்சிருக்கேன். கிரிட்ல ஏன் ஓகே. ஸோ நியூ வெர்ஷன்ல இதை போய் எனேபிள் பண்ணும் போல. பழைய வெர்ஷன்னா ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆகி தான் வருது. ஓகேண்ணா. doesn't have a primary key column. primary key ன்னு வருது. சேஜ் ஹெட் ஐடியா பிரைமரி கீயை செட் பண்றேன். செட் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஓகே ஸோ ரிப்போர்ட் எனக்கு வந்துருச்சு. சரி இப்போ நான் வந்துட்டு என்னோட டேட்டா லோட் பேஜுக்கு போயிடுறேன். ஸோ இங்கே போயிட்டு நான் ஒரு ப்ராசஸ்ல முடிஞ்ச உடனே ஆஃப்டர் ப்ராசஸிங்ல ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றேன். So branch go to 3. செட் பண்றேன். சேவ் பண்ணிட்டு அகைன் நான் வரேன். திரும்ப இன்செர்ட் ஆகல. ஓகே என்னன்னு பார்க்கலாம். 3 4 லோட் ஆகல. நான் போயிடுச்சு. யாரும் ஷோ ஆகல. ஏன்னு பார்ப்போம். நான் கிளியர் கொடுத்தா அதுக்கு போகுது. ஓ கிளியரும் ப்ராசஸிங் எழுதிடுறேன் போல. கரெக்ட். ஸோ கிளியர் இருந்தாலும் வருது. வென் பட்டன் ப்ரெஸ்ல நான் வந்துட்டு லோடு கொடுத்தா லோட் ஆனால் மட்டும்தான் அது வரும்.
ஃபைல் எடுக்கிறேன். ஸோ அதான் மேபி பிரைமரி கீ வந்துட்டு இருக்கனால லோட் ஆகணும்னு நினைக்கிறேன்டா. சரி இப்போ நான் லோட் டேட்டா கொடுக்குறேன். ஓகே ஸோ 1 2 3 4 வருதா? இப்போ நான் அகைன் ட்ரை பண்றேன். அப்லோட் பண்ண டேட்டாவே திரும்ப அப்லோட் பண்ணேன். அப்ப என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே ஸோ 3 4 வருது. லோட் டேட்டா கொடுக்குறேன். ஓகே ஸோ இது ஸ்டாப் பண்ணல. ரைட். ஓகேடா. ஓ இது எல்லாமே ஆட்டோ ஜெனரேட் ஆயிடுது கரெக்ட்டா? நல்ல ஒரு இதுடா ஆக்சுவலா நல்ல லேர்னிங் உனக்கு. ஓ சரிண்ணா. ஓகே இன்டர்வியூல யாராவது கேட்டாங்கன்னா இது நீ இங்க என்ன பண்றேன்னு உனக்கு புரிஞ்சிச்சா இல்லையா? புரிஞ்சு பண்ணாயா புரியாம பண்ணியா? நான் புரிஞ்சுதான் நான் பண்ணேன். புரிஞ்சுதானே பண்ணேன். ஓகே ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலா நல்ல இது. நான் இது வரைக்கும் இவ்வளோ இதுல நான் ஒர்க் பண்ணதே இல்லை இந்த இதுக்கு. நான் இது இப்போ எப்படி நான் கேட்பாங்க இன்டர்வியூல? எப்படி கேட்டா சொல்லுவாங்க? இன்டர்வியூல அப்படி இல்ல. நீ இது வரைக்கும் என்னது காம்ப்ளிகேட்டடா என்ன பண்ணிருக்கீங்க இருப்பாங்க. நீ அபெக்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நினைச்சுக்குவேன். ஓகேண்ணா. ஏதாவது காம்ப்ளிகேட்டடா பண்ணிருக்கேன்னு கேட்டாங்கன்னா அப்ப என்ன சொல்லலாம், நான் வந்து இந்த மாதிரி எக்ஸல் ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு என்னோட லெவலுக்கு நான் எக்ஸல் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணா அது டைரக்டா டேபிள்ல போயிட்டு ஹிட் ஆகும். ஓகேண்ணா. அது நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா எப்படி அச்சீவ் பண்ணேன்னு கேட்டாங்கன்னா ஷேர்டு காம்பனன்ட்ஸ்ல வந்துட்டு டேட்டா லோட் டெஃபினிஷன்ஸ்னு ஒரு இது இருக்கு. ஸோ அதுல போய் நான் இந்த டேட்டா டெஃபினிஷனை கிரியேட் பண்ணி ஒரு காலமுக்கும் அதாவது டெம்பரரி காலமுக்கும் மெயின்காக மேப் பண்ணி நான் பண்ணி அச்சீவ் பண்ணிருக்கேன்னு சொல்லணும். ஓகேண்ணா. ஓகே ஓகே நைஸ். டேய் இதென்ன ஹோம் பேஜா? ஓகே சர்வீஸ் இதை நீ ட்ரை பண்ணி பாரு. உனக்கு ஆரக்கிளா இருந்தாலும் பண்ணு, இல்லைன்னா இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோ. எதுவா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான்டா. ஓகேண்ணா. ஓகே என்னது
இந்த மாதிரி நம்ம பண்ணதை எப்பவுமே ஒரு டாக்குமெண்ட் போட்டு வச்சுக்கணும். ஓகேண்ணா. ஓகே, இந்த மாதிரி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா ஓகேவா. சோ இது எதுக்கு நான் இந்த ரீஜன் காட்டுறேன்னா, ஆனா இந்த ஹெட்டர் உங்களுக்கு மேலேயே தானே இருக்கு, எத்தனை வாட்டி அப்லோட் பண்ணாலும். ஆமா, அது நான் கிரியேட் பண்ணல, கீழே கீழே இருக்குண்ணா. அது என்ன? அதான் நீ ஏதாவது மிஸ் பண்ணிருப்பேன், நான் சொன்னேன்ல அது ஏதாவது மிஸ் பண்ணிருப்பேன். ஓகேண்ணா. ஓகே, ஓகேண்ணா. அதனால அப்படி இருக்கும். எவ்வளவு 50 minutes ஆயிடுச்சா? ஆமாண்ணா, 45. நீ நான் வரதுக்கு முன்னாடி நீயே கிளாஸ் எடுத்துக்கலாம் போலயே. ஏண்ணா? நீ தானே சொன்ன. நான் ஆக்சுவலா உட்காந்து நான் பார்த்துட்டு சொல்றதுக்கும் இன்னொருத்தவங்க சொல்றதுக்கும் ஈஸியா இருக்குல்ல. ஆமா. இப்ப நீ பார்த்துட்ட, உனக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கு, நானும் வந்து பண்ண பின்னாடியே. சோ எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. ஓகே, சரி நீயும் ட்ரை பண்ணி பாருடா சர்வேஷ். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஆனா என்ன கம்மியா பண்ணாதீங்க, சாம்பிளா பண்ணாலும் நிறைய பண்ணீங்கன்னா தான். ஏன்னா ரியல் டைம்ல இப்படிதான் இருக்கும், டேட்டாஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும், இத்தனை காலம் இருக்கும். ஆக்சுவலா நானே பாதி ஸ்கிப் பண்ணிட்டேன் பாருங்க. ஓகேண்ணா. இதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணணும், இப்படிதான் வரும். இன்னும் இது நம்ம ஒரு தடவை பண்ணும்போது கஷ்டமா இருக்கும், பட் இனிமேல் வந்து யூசர் தான் கொடுப்பான். ஓகேண்ணா. ஓகே, யூசர் தான் நம்மளுக்கு இந்த ஃபைல் தருவான். இந்த ஃபைல் ஃபார்மேட்டை நம்மளுக்கு அவன் அனுப்பிச்சிட்டோம்னா அவன் வந்துட்டு இது மேல இதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஆக்சுவலா உனக்கு என்ன தெரியுமா பண்ணலாம், இந்த எக்ஸல் ஷீட் இருக்கு பாத்தியா, ஆமா, இதுலயே வந்துட்டு என்ன பண்ணலாம்னா வேலிடேஷன் எழுதலாம். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு மேக்ரோஸ்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ்டு எக்ஸல் அது. ஓகேண்ணா. நீ அப்படி பண்ணிட்டேன்னா இங்க இருந்து இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டீங்கன்னா இங்கே வந்துட்டு நீ ப்ராப்பரான டேட்டா தான் இங்க அனுப்புவ. அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வே, எனக்கு எக்ஸல் தெரியாது, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்குவேன். இன்சர்ட் பண்ணி ஒரு டம்மி ஸ்டேஜிங் டேபிள் வச்சுக்குவேன், அதுக்கு பேர் ஸ்டேஜிங் டேபிள் சொல்லுவாங்க. ஓகேண்ணா. சோ இங்க வந்துட்டு நான் இங்க ஒன்னு ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க டேட்டா வந்துருமா, ஆமா, இதை கிளிக் பண்ணக்கு இதுக்கு பின்னாடி வந்துட்டு நான் வேலிடேஷன் எழுதிக்குவேன். இந்த பட்டனுக்கு பின்னாடி சேவுக்கு பின்னாடியோ ஏதோ ஒன்று எழுதிடுவேன். எழுதும்போது இங்க இருந்து மெயின் டேபிளுக்கு போகும்போது இந்த வேலிடேட் பண்ணி சேவ் ஆகும். ஸோ அங்க இருந்து தான் நான் வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் த மெத்தட் தான், இது ஒன் அண்ட் ஒன்லி மெத்தட் கிடையாது. கரெக்டாடா நிதிஷ்? அண்ணா, இது ஒன் ஆஃப் த மெத்தட் தானே, ஒன் அண்ட் ஒன்லி மெத்தட் இல்ல? இல்ல இல்ல. கரெக்ட், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கலாம். சோ நம்ம யூஸ் பண்றது வந்து டேட்டா லோட் டெஃபினிஷன்ஸ். ஓகே, நைஸ். ஓகேடா நிதிஷ், உனக்கு நாளைக்கு ஒரு டாஸ்க் தரேன். ஓகேண்ணா. இன்னைக்கே தரேன், பாத்துக்கோ. நீ இது பண்ணிட்டியா? உனக்கு வேற வேலிடேஷன் எடுக்கணுமா? சரி ஓகே, வேலிடேஷன்ஸ் வந்து நாளைக்கு நான் எடுத்துருவேன் வேலிடேஷன்ஸ. ஓகேண்ணா. நீ அதுக்கு முன்னாடி என்ன ட்ரை பண்றேன்னா, இப்ப ப்ராசஸ் பண்ணி டேட்டா வருது இல்ல, இதை யூஸ் பண்ணிக்கோ. நான் டெவலப் பண்ணதை யூஸ் பண்ணிக்கோ. ஓகேண்ணா. இதுல இருந்து செலக்ட் பண்ணி எனக்கு இன்னொரு டேபிள்ல வந்துட்டு இதே என்னோட டேபிள் இருக்கும்ல, அந்த டேபிள் மாதிரியே இன்னொரு டேபிள்ல போய் இன்சர்ட் ஆகணும். மெயின்னு பேர் வச்சுக்க, டேபிள் நேம் வந்து மெயின்னு வச்சுக்க. ஓகேண்ணா. நாளைக்கு வந்து இன்சர்ட் ஆகிற மாதிரி எழுதிரு. அதுக்கப்புறம் நான் வேலிடேஷன் சொல்லுவேன், அந்த வேலிடேஷன் போட்டீங்கன்னா அதுவே வேலிடேட் பண்ணிக்கும். சரிண்ணா. ஓகே. ஓகேண்ணா. வேற டவுட் இருக்காடா இதுல ஏதாவது? உனக்கே இருக்காது, நான் தான் உன்கிட்ட டவுட் கேட்கணும் போல இன்னைக்கு.
நான் இப்போ இதே மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணி இதுல இருக்க வேல்யூ வந்து அதுல போடணுமா? ஆமா கரெக்ட். ஓகேண்ணா. உனக்கு வந்து எப்பவுமே எப்படி தெரியுமா இருக்கும், ஸ்டேஜிங்கும் அதே தான் இருக்கும், மெயின் டேபிளும் அதே தான் இருக்கும். ஸ்டேஜிங்ன்றது இந்த அன்வான்ட் ரெக்கார்ட் அவாய்ட் பண்றதுக்காக, மெயின் டேபிளுக்கு வேலிடேஷன் எழுதி ப்ராசஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். அதாவது ஸ்டேஜிங்ல வந்து எந்த வேலிடேஷனுமே இருக்காதுடா. எக்ஸல்ல எப்படி வேணாலும் அவன் அனுப்புவான், கரெக்டா? ஆமா. என்ன மாதிரி வேணாலும் அவன் அனுப்புவான், அது நம்மளுக்கு தெரியாது. அதனால இதை வாங்கி ஒரு ஸ்டேஜிங் டேபிள்ல வச்சுட்டு, இப்ப நம்ம டேபிள் நம்ம டேட்டா வந்து எங்க விளையாடலாம், டேபிள்ல நம்ம விளையாடலாம், கரெக்டா? எஸ்கியூல வந்து நம்ம பண்றோம்ல, அபெக்ஸ் நம்மளுக்கு தெரியும், எஸ்கியூஎல் தெரியும். ஸோ இப்போ நம்ம டேட்டாஸ் வந்து நம்ம சிஸ்டம்க்கு வந்துருச்சு. இங்க வந்து நம்ம என்ன வேணா ப்ளே பண்ணலாம். ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதை நான் வேலிடேஷன் இங்க எழுதி இதுல இருந்து நான் ப்ராசஸ் பண்ணிடுவேன். ஓகேயா? ஓகே. ஸோ நீ வந்து நாளைக்கு வந்து இதுல இருந்து ஒரு இதை கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணணும், ஒரு இன்சர்ட் பட்டன் கூட வச்சுக்க. ஓகேண்ணா. இதுலயே அந்த ஃபார்ம் மாதிரி இன்னொன்னு கிரியேட் பண்ணி அப்படியே போட்டலாம், நல்லா பண்ண முடியாதா? அதெல்லாம் எனக்கு ஃபார்ம்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கணும். இங்க நான் கிளிக் பண்ணுவேன், இந்த பட்டன் நமக்குன்னா இன்சர்ட் ஆகணும், அவ்வளவுதான். ஓகேண்ணா. ட்ரை பண்ணு. ஓகேண்ணா. ஓகே சரிடா, அவ்வளவுதான்டா. இதுதான் டேட்டா லோடர் கான்செப்ட், அதுக்கு பேரு. ஓகேண்ணா. ஓகே, இது வந்துட்டு எஸ்கியூஎல்லையும் பண்ணலாம், பிஎல்எஸ்கியூஎல்லையும் பண்ணலாம், அபெக்ஸ்லயும் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நீங்க பார்த்தது வந்து அபெக்ஸ்ல பண்றது. ஓகே, டேட்டா லோடர். ஓகேயா? ஓகேண்ணா. யாராவது பாருங்க, ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்க. நாளைக்கு வந்துட்டு ஒரு 11 o'clock, 11 வேணாம், ஆஃப்டர்நூன் சார் லஞ்ச் முடிச்சுட்டு வச்சுக்கலாமா? ஓகேண்ணா. ஓகே. ஈவினிங் நான் வெளியே கிளம்பணும், அதனால லஞ்ச் முடிச்சுட்டு வச்சுக்கலாம், ஒரு 1.5 hours இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேண்ணா. ஓகே, நாளைக்கு வேலிடேஷன் பார்த்துடலாம், அதோட இதை இன்சர்ட்டும் சேர்த்து பார்த்துடலாம். ஓகே, நீ ட்ரை பண்ணுங்க, பட் மதியத்துக்குள்ள ட்ரை பண்ணுங்க. சரிண்ணா. ஓகேடா, வச்சுட்டுமா? ஓகேண்ணா. ஓகே. ஓகேடா, பை பை. பாய்ண்ணா. ப்ரோ, நிதிஷ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ.